நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையம் புரிவோம். ஆண்டவரே, எம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எம்மை படைத்து பராமரித்து காத்து வரும் உம்முடைய கிருபைக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறப்பாக இன்றைக்கு குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானி அவருடைய விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் இந்த நாளிலே அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த திரு இறுதி ஆண்டவர் ஆலயம் கிளிச்சேரி பங்குல அயராது உழைத்து மறித்த அனைத்து குருக்களுக்கும் ஆண்மை இலைப்பாறுதலை கொடுக்கவும், சிறப்பாக இங்கே பணிபுரிந்து மற்ற இடங்களிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் அனைத்து குருக்களையும் வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கவும், ஆன்ம பலத்தையும் நல்ல உடல் சுகத்தையும் கொடுக்கவும், சிறப்பாக 50க்கும் மேற்பட்ட குருக்கள் இந்த மண்ணிலிருந்து உருவாகி இருக்கும் இந்த நேரத்தில் அகில உலகமெங்கும் இந்த மண்ணின் மைந்தர்கள் குருக்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சிறப்பாக அனைத்து குருக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். நற்கருணை நாதரே, குருக்களின் பாதுகாவலருடைய விழாவை சிறப்பிக்கும் இந்நாளில் சிறப்பாக எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் குருக்கள் அனைவருக்குமே நல்ல உடல் சுகம் ஆன்ம பலத்தை கொடுத்து வழிநடத்தவும், சிறப்பாக அனைத்து குருக்களையும் பேணி காக்கவும், இன்னல்கள், துயரங்கள், துன்பங்கள், துக்கங்கள் அனைத்திலிருந்தும் குருக்களை நீர் பாதுகாக்கவும், சிறப்பாக நோய் நொடி இல்லாமல் வழிநடத்தவும், பல குருக்களை இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, சிறப்பாக நல்ல உடல் சுகத்தோடு அவர்களை வழிநடத்தவும், ஆன்ம பலத்தை கொடுத்து நீரே அவர்களை பேணி காக்கவும் செபிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, சிறப்பாக அனைத்து குருக்களையும் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அனைவரையும் வழிநடத்தியருளும், அனைவரோடும் நீரே துணையாக இருந்து உம்முடைய பணியை செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். என் பெயரின் பொருட்டு ஒரு கோலையிலே சிறிதளவு தண்ணீர் கொடுப்பவனும் கைமாறு பெறாமல் போக மாட்டான் என்று சொன்னீரே. இறைப்பணிக்காக தாய், தந்தை, உற்றார், உறவினர், உடன்பிறப்புகள், நண்பர்களை விட்டுவிட்டு வருபவர்கள் வறுமையில நிலை வாழ்வையும் சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ குருக்கள் தங்களை அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து ஆசீர்வாதங்களை பொழிந்திருளும். தொடர்ந்து குருக்களை வழிநடத்தி காத்திருளும். உம்முடைய தூய ஆவியை ஒவ்வொருவர் மீதும் பொழிந்து ஆசீர்வதித்திருளும். ஆண்டவரே, ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை என் கடமை என்னவென்று காட்டும்
அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவே என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன்.
சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். இன்னிதய உரையை
வாருமே. புன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என்னிதய உறவை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என்னிதய உறவை என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய திரு அவையோடு இணைந்து புனித ஜான் மரிய வியானி அவருடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். குருக்களின் பாதுகாவலரான இவர் தொடர்ந்து குருக்களை வழிநடத்தவும் தன்னுடைய சுபத்தினாலே, பரிந்துரை சுபத்தினாலே தொடர்ந்து குருக்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியும் செபிப்போம். சிறப்பாக திருப்பலியிலே நம்மோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கும் அருட்தந்தை ஜூடு ராஜேஷ், நம்முடைய புனித தோமையார் கல்லூரி குருமட மாணவர்களை வழிநடத்தி சிறப்பாக இல்லத்தந்தையாக பொறுப்பேற்றிருக்கும் இந்த நாளிலே இறைவன் இவரையும் இவருடைய குருத்துவ பணியை ஆசீர்வதிக்க செபிப்போம். அதே நேரத்தில் அருட்தந்தை செபாஸ்டின் இதே இளம் குருமடம் கல்லூரி குருமடத்தில் உதவி இல்லத்தந்தையாகவும், அதே நேரத்தில் இந்த 2 குருக்களும் பிஞ்சுவாக்கும் பங்கிற்கு பங்கு தந்தையர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இவர்களை சிறப்பாக இறைவன் ஆசீர்வதிக்கவும், இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நம்மோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து அனைத்து குருக்களுக்காகவும் செபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் பங்கெடுத்து செபித்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு பங்கின் சார்பாக நன்றிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி சிறப்பாக நம்முடைய பங்கிலே பங்கு தந்தையர்களாக 300 ஆண்டு காலம் பழமையான இந்த பங்கிலே பணிபுரிந்து மரித்த அனைத்து அருத்தந்தையர்களுக்கும் இறைவன் ஆண்மை இலைப்பாறுதலை அளிக்க செபிப்போம். இங்கே பணிபுரிந்து தற்சமயம் பல இடங்களிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் அனைத்து குருக்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். குறிப்பாக 52 குருக்களை இந்த திரு அவைக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். உலகம் முழுவதும் சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கும் அனைத்து குருக்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். நமக்கு தெரிந்த குருக்கள், குறிப்பாக நமக்கு அருட்சாதனங்களை கொடுத்த குருக்கள், நமக்கு ஞான ஸ்நானம், புது நன்மை, உறுதி பூசல் கொடுத்த ஆயர்கள், திருமண அருட்சாதனத்தை நிறைவேற்றி கொடுத்தவர்கள், எங்களுக்கு குருத்துவ அருட்சாதனத்தை நிறைவேற்றி கொடுத்தவர்கள், பலர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது சுகத்திற்காக நோயிற்புசல் அருட்சாதனத்தை நிறைவேற்றி கொடுத்தவர்கள், உதாரி மைந்தர்களாக ஆண்டவரிடம் திரும்பி வரும் பொழுது
பாவசங்கத்தின் அருட்சாதனத்தின் வழியாக நம்மை வழிநடத்தும் குருக்கள் அனைவரையும் நினைத்து பார்ப்போம். அனைவருக்காகவும் செபிப்போம். அனைத்து குருக்களையும், நமக்கு தெரிந்த நம்முடைய குடும்பத்தோடு ஆன்மீக குருவாக பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து குருக்களையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அனைத்து குருக்களையும் ஆண்டவர் சிறப்பாக ஆசீர்வதிக்க இத்திருப்பலியிலே உருக்கத்தோடு செபிப்போம். திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காகவும் செபிப்போம். யமுனா சங்கர், திவ்யா டெல்பினா, பெபின், ஆலிஸ், அக்னஸ் டெய்சி, ஆகாஷ், அக்னி அவர்களுக்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல உடல் சுகத்திற்காகவும் செபிக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க செபிப்போம். கோகிடெக் டூலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய நிறுவனத்தை இறைவன் ஆசீர்வதிக்கவும் அனைத்து வித தடைகளிலுமிருந்து இறைவன் இந்த நிறுவனத்தை வழிநடத்தும் செபிக்கிறார்கள். இந்த நிறுவனத்தை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுவோம். ஆண்மையிலை பாரதலுக்காக மறித்த சிஜே ஆரோக்கியசாமி, சிட்டி ஜோசப், சபரியம்மாள், ஏலாசர், கப்ரியலம்மாள் ஆன்மாக்களுக்காகவும், மாலப்பாட்டி சின்னப்பா, ராஜம்மா, மேரி விக்டோரியா, இன்னாசி அம்மா, அல்ஃபோன்ஸ் மேரி ஆன்மாக்களுக்காகவும், அருத்தந்தை எஸ்ஜே அந்தோனிசாமி, பிஜே என்றி ஆன்மாக்களுக்காகவும், கட்டா ரிச்சர்ட் 40வது நாள் நினைவில் இவருடைய ஆன்மாவிற்காகவும், ஒய்ஏ கார்மெல்தாஸ் ஆன்மாவிற்காகவும், புத்தொட்ட அருளப்பா, மரியம்மா, இன்னாசியம்மா, பாலதாமஸ், ஜெபமாலையம்மா ஆன்மாக்களுக்காகவும், மணிகளபாண்டி ஜோசப், சுசீலம்மா, இன்னையா, அப்ரஹாம், பாக்கியம்மா, பாத்திமா ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். அதே வேளையில் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பல குருக்களை நாம் எழுந்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மறைமாவட்ட குருக்களை நாம் எழுந்திருக்கிறோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருத்தந்தை இக்னேஷியஸ் பிரசாத் அவருடைய ஆன்மாவிற்காகவும் நம்முடைய மறை மாவட்டத்தில் அகில உலகத்திலே மரித்த அனைத்து குருக்களுடைய ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக திருப்பலியிலே செபித்துக் கொள்வோம். திருப்பலி தந்து வித்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்த நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய
இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருட்பணியில் வியத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்திரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சியை அடைய ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தொய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உன்னை இஸ்ராயேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16 21 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்துக்கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். ஆனால் அவர்களது இரத்தப் பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீச்செயலினின்றும் தம் தீய வழியினின்றும் விலகாமல் இருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். நேர்மையாளர் தம் நேர்மையை நின்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்க அவர்கள் சாவர். நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தம் பாவத்திலேயே சாவர். அவர்களுடைய நற்செயல்கள் நினைக்கப்பட மாட்டா. ஆனால் அவர்களது இரத்தப் பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்தால் அவர்கள் பாவம் செய்யாவிடில் அவர்கள் வாழ்வது உறுதி. நீயும் உன் உயிரை காத்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா
பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. இரண்டாம் வாசகம். தூய ஆவியர் கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் மிலேத்துவில் இருந்து எபிசேக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவரிடம் அவர் கூறியது, நமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியர் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பிவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திரும்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்துவதை நீங்கள் நினைவிற்கு கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கு கட்டுப்படுவீராக. அவ்வார்த்தை வளர்ச்சியும் தூயதோர் அனைவருக்கும் உரிய உரிமை பெருமையும் உங்களுக்கு தரவல்லது. இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 35 தொடங்கி
அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்போது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இந்த வார்த்தையை கீழச்சரியிலிருந்து சொல்வது சரியா இருக்குமா என்றுதான் காலையிலிருந்து நான் யோசித்துக் கொண்டிருக்கேன். பல்வேறு குருக்களை, துறவர சபைகளுக்கு கன்னியர்களை வழங்கிய இந்த மண்ணிலே குருத்துவத்தின் மேன்மையை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் தருணத்திலே, குறிப்பாக பங்கு பணியாளருடைய பணிகளை மட்டுமல்ல, அவருடைய இருப்பை நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம் என்பதை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, புனித ஜான் மரிய வியன்னி, ஜான் மரிய பாப்டிஸ்ட் வியன்னி, இவருடைய வாழ்க்கையை பற்றி போராட்டமான சூழ்நிலையிலே பிரெஞ்சு புரட்சி முடிந்து ஆன்டி கிளரிக்கல் ஆட்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற குருத்துவத்திற்கு எதிரான, குருத்துவத்தினுடைய மகிமையை எதிர்த்து இருக்கின்ற மனநிலையை கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே குருவாக ஆசைப்பட்டு அந்த ஆசையை நிறைவேற்ற இறைவனுடைய அருளை ஆழமாக நம்பி, இதோ சிறு பருவத்திலே படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலையிலே சற்று வயது வந்த அந்த நிலையில் படிக்க ஆரம்பித்து, புரியாத லத்தீன் மொழிதான் குருத்துவத்தினுடைய ஆதாரம் என்று இருக்கின்ற சூழ்நிலையிலே தம்முடைய பலத்தை நம்பி அல்லாமல், புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4 அதிகாரம் 13வது இறைவசனத்திலே சொல்வது போல, எனக்கு உறுதி ஊட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்ற அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கியவர் புனித ஜான் மரிய வியன்னி. அன்புக்குரியவர்களே, இவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு கிராமத்திற்கு அனுப்பப்பட்ட பொழுது அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் இவருடைய பணியை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலே, பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்திருந்த சமயத்திலே, இவர் தம்முடைய ஜெப முயற்சியாலும், ஜெபத்தின் மீது கொண்டிருந்த ஆழமான பக்தி, நற்கருணையின் மீது கொண்டிருந்த ஆழமான பற்றுறுதி, அன்னை மரியாளுடைய பரிந்துரை மீது கொண்டிருந்த பாசம், இந்த மூன்றின் வழியாக அந்த கிராமத்தை மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த பகுதியை மட்டுமல்ல, நாடு கடந்து கூட ஐரோப்பிய கண்டத்தினுடைய பல நாடுகளிலிருந்து வந்து இவரிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வருவார்கள் என்று நம்முடைய வரலாறு எடுத்துரைக்கின்றது. இந்த தருணத்திலே குருவினுடைய பணியை ஒரு இதயத்தின் பணியாக, கிட்னியினுடைய பணியாக நான் பார்க்க உங்களை அழைப்பு கொடுக்கின்றேன். எப்படி கிட்னியானது தேவையற்ற கழிவுகளை புறந்தள்ளி தேவையான ஊட்டசக்தியை உடலுக்குள்ளே பாய்ச்சுகிறதோ,
எப்படி ஒரு இதயம் நல்ல இரத்தத்தை உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை செலுத்துகின்றதோ, அதே போல ஒவ்வொரு பங்கு பணியாளரும் பங்கு தந்தையும் இந்த இரு பணிகளை செய்கின்றார். தேவையற்ற கழிவுகள் பாவங்களை ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக தூய்மைப்படுத்துகின்றார் நம்மை. அதே போன்று ஊக்கம் தருகின்ற உற்சாகம் தருகின்ற வார்த்தைகளின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் எவ்வழியில் நாம் பயணிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகின்றார். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை கேட்க அனுதினமும் திருப்பலியில் பங்கேற்க பங்கு பணியாளரை உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் எத்தனை பேர் நம்மிலே பங்கு தந்தையிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம்? அவரை வெறும் பங்கு பணியாளர், நமக்கு தெரிந்தவர், மணவாடு என்று மட்டும் கருதி விடாமல், ஒதுங்கி விடாமல், இதோ பங்கு தந்தை நமது ஆன்மாவிற்கு ஊக்குனராக வழிகாட்டியாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம், அதிலும் குறிப்பாக திரு இருதய ஆண்டவருடைய பாதுகாவலில் இருக்கிற நாம் முதல் வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாக நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை உட்கொள்ளும் பொழுது புனித மரிய அலக்காக், மார்கரெட் மரிய அலக்காக் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 12 வாக்குறுதிகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை உணர்ந்தவர்களாக பங்கு பணியாளர் அல்லது வேறு ஏதாவது குருவிடம் தொடர்ந்து பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய குருவிடம் சென்றால் நமதை பற்றி அவருக்கு தெரியாது என்று நினைக்க வேண்டாம். மாறாக பாவ மன்னிப்பு அருட்சாதனம் என்பது நமது வாழ்வை அடுத்த நிலைக்கு உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான கொடை என்பதை உணர்ந்தவர்களாக புனித ஜான் மரிய வியன்னியினுடைய திருவிழாவிலே நாம் உறுதி மேற்கொள்வோம். இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமே ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலமே ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைநின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் மரி வியானி என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டிருமை காணிக்கையில் ஏற்றலுமை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தோன்றப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதன் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பெருமையை பறைசாற்றிய கல்லைப்படன் சொல்லுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இறைமகனே கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களையே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பான விதத்திலே பங்கு பணியாளருக்காகவும் மன்றாடுகிறோம். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட்தந்தை எஸ்.ஜே. அந்தோனி சுவாமி, அருட்தந்தை என்.ஆர். சார்ல்ஸ், அருட்தந்தை இக்னேஷியஸ் பிரசாத் என்னும் உமது அடியவர்களை நினைவு கூர்ந்தருளும். உமது திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்து உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் மரிய பாப்டிஸ்ட் வியன்னி, உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து முன் உதாரணமாய் திகழ்கின்ற புனிதையர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வீக படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்தல விருதிகளை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுகின்ற நடுமம் என்றான இருமுதிருக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதலுக்கு வழிந்திர என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி மற்றும் இரக்கத்தை, பரிவையும், சமாதானத்தை, நோயில்லாத வாழ்வையும், குறிப்பாக குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரி வியன்னி அவருடைய விழா நாளிலே அனைத்து குருக்களை ஆசீர்வதிக்கவும் தொடர்ந்து உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடு வழிநடத்த வேண்டியும் திருவிடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இன்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறே, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். தன்னுடைய பணி தொடர்வதற்காக குருக்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து காக்கின்ற தெய்வம் இவரே. திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும்,
உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள். என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள். என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான். மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் அனைவரும் விழுந்தாற்படியிடுவோம். இந்த ஒரு நிமிடம் சிறப்பாக குருக்களுக்காக ஆண்டவருடைய பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு திரு அவையிலே உலகம் முழுவதும் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அனைத்து குருக்களுக்காக சிறப்பாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய நல்ல உடல் சுகத்திற்காகவும் ஆன்ம பலத்திற்காகவும் கர்தினால்மார்கள், பேராயர்கள், நம்முடைய பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவருடைய நல்ல உடல் சுகத்திற்காகவும் ஆன்ம பலத்திற்காகவும் அனைத்து குருக்களுக்காகவும் சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தின் அனைத்து குருக்கள், முதன்மை குரு, எபிஸ்கோப்பல் விகாஸ், கியூரியாவில் பணிபுரியும் அனைத்து குருக்கள், குருமடங்களிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் குருக்கள், குறிப்பாக நம்முடைய கிளச்சேரி பங்கிலே இருக்கும் குருக்கள், குருமடத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் குருக்கள், நம்முடைய கல்லூரியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் குருக்கள், அனைத்து குருக்களையும் ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்கவும், உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கும் அனைத்து குருக்களையும் ஆசிர்வதிக்கவும், குறிப்பாக நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலும் நமக்கு ஆன்மீகத்திலே உதவியாக இருந்த குருக்கள், அருட்சாதனங்களை கொடுத்த குருக்கள், நம்முடைய குடும்பங்களை சந்தித்து நமக்காக செபித்த குருக்கள், நமக்காக திருப்பலிகளை நிறைவேற்றி நமக்காக செபித்த குருக்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டி உருக்கத்தோடு செபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவடியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்வோம். அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு
குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியன்னி அவருடைய விழாவை சிறப்பிக்கும் இந்நாளிலே அனைத்து குருக்களுக்காகவும் சிறப்பாக இன்றைக்கு ஜான் மரிய வியன்னி ஒரு பங்கு குருவாக சிறப்பான பணியை செய்து ஆண்டவருக்கு உகந்த குருவாக வாழ்ந்ததினால் இன்றைக்கு சிறப்பான விதத்திலே அனைத்து பங்கு குருக்களையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி திரு அவை நம்மை அழைக்கிறது. எனவே அனைத்து குருக்களுக்காகவும் நம் பங்கிலே உழைத்து உழைத்து மற்ற பங்குகளில் உழைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து குருக்களையும் நினைத்து பார்ப்போம். சிறப்பாக அனைவருக்கும் குறிப்பாக இங்கே நம்மோடு இணைந்த திருப்பலியிலே பங்கேற்ற குருக்களையும் நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்கும் நன்றி சொல்லி பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் நாம் அனைத்து குருக்களுக்கும் தெரிவிப்போம். நேற்று அருட்தந்தை ஜூடு ராஜேஷ் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஃபாதர், நாங்கள் காலை திருப்பலியிலே உங்களோடு திருப்பலியில் பங்கெடுத்து உங்களுக்காகவும் பங்குக்காகவும் செபிக்கவிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சி கொண்டேன். திருப்பலியிலே பங்கெடுங்கள், நீங்களே திருப்பலியை எங்களுக்காக நிறைவேற்றி கொடுங்கள் என்று கேட்ட பொழுது, இல்லை ஃபாதர், நீங்கள் எங்களுடைய பங்கு தந்தை, எனவே நீங்கள் தான் சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவோ கட்டாயப்படுத்தினாலும் இல்லை, நீர்தான் சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் என்னுடைய பங்கு தந்தை, நீங்கள் தான் சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே இருவர் பங்கெடுத்து கொண்டு செபித்தார்கள். அதே வேளையிலே அவர்கள் இருவருமே எனக்கு பங்கு தந்தை, உங்களுடைய பங்கு குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, நான் என்னுடைய பங்கு குருக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இவர்கள் இருவருக்காக தான் ஜெபிப்பேன். என் பிஞ்சுவாக்கத்தின் பங்கு தந்தையர்களாக இருவர் இந்த வருடம் பொறுப்பேற்றுக் கொண்டு சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எனக்காக ஜெபிக்க அவர்கள் இந்த திருப்பலிக்கு வந்தார்கள். என்னுடைய பங்கு குருக்களான அவர்களுக்காக சிறப்பாக நான் இந்த திருப்பலியிலே ஜெபித்து கொண்டேன். அவர்களை நாம் நம்முடைய பங்கின் சார்பாக வாழ்த்துவோம், நன்றி கூறுவோம், சிறப்பான நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்குவோம். அருட்தந்தை ஜூடு ராஜேஷ் அவர்கள் தற்சமயம் நம்முடைய புனித தோமையார் கல்லூரி குருமட மாணவர்களை வழிநடத்தும் இல்லத்தந்தையாக சிறப்பாக பொறுப்பேற்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நான் குருவான புதிதிலே நுங்கம்பாக்கத்தில் உதவி தந்தையாக இருந்த பொழுது அதே மறைவட்டத்திலே நாங்கள் பணிபுரியும் பாக்கியத்தை நான் அவரோடு இணைந்து பெற்றேன். அவர் அப்பொழுது டி நகர் பங்கிலே பங்கு தந்தையாக இருந்தார். நாங்கள் ஒரே மறைவட்டம், மாதத்துக்கு ஒரு முறை தியானத்தின் வழியாக சந்திப்போம். மற்ற நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது மறைவட்டமாக ஒருங்கிணைந்து அந்த ஒரு வருடம் பணிபுரியும் பொழுது அவரோடு பயணித்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அதே நேரத்தில் ஒரு மூத்த குருவாக, ஒரு அண்ணனாக அனைத்து தருணங்களிலும் இன்பத் துன்பங்களிலே பங்கெடுத்து உற்சாகப்படுத்தி வழிநடத்துவது. ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடைபெறும் பொழுது மெசேஜ் பார்த்தார்னா உடனே ரிப்ளை பண்ணுவார். அவர் படித்து கொண்டிருந்த தருணம், வெளியில் இருந்த தருணம், பிறகு பூவிருந்த குருமடத்தில் இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற தருணம், அனைத்து நேரங்களிலும் ஊக்குவிக்கும் ஒரு குருவாகவும் நன்றாக பழகக்கூடியவர், கள்ளம் கபடம் இல்லாமல் அனைவரிடம் நன்றாக பேசக்கூடியவர், நன்றாக பழகக்கூடியவர். குருக்களை குறிப்பாக எம்மை போன்ற அவருக்கு பிறகு ஜூனியர்ஸாக இருக்கும் குருக்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துபவர். தற்சமயம் குருமட மாணவர்களை பயிற்சிவிக்கும் பணியும் அதே நேரத்தில் பூவிருந்த வள்ளி திரு இறுதி ஆண்டவர் குருமடத்தில் பேராசிரியராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். 2 பொறுப்புகள் இங்கே இருப்பார். குருமட மாணவர்களை வழிநடத்தி கொண்டு அதே நேரத்தில் பூவிருந்த வள்ளிக்கு சென்று பாடங்களையும் நடத்தி கொண்டு வருகிறார். எனவே சிறப்பாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க செபிப்போம். நம்முடைய பங்கின் சார்பாக அவருக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவிப்போம். தேங்க்யூ ஃபாதர். அருட்தந்தை செபாஸ்டின் அருமை தம்பி, அவருடைய பயிற்சி காலத்திலிருந்து அவரை நன்றாக எனக்கு தெரியும், ஒரு அருட்சகோதரனாக பார்த்தேன். அதற்கடுத்து சின்னமலை பங்கிலே உதவி தந்தையாக இருந்த பொழுது நான் அருட்தந்தை லாரன்ஸ் ராஜ் அவர்களை அவ்வப்போது சந்திக்க செல்லும் பொழுது அவரோடு இணைந்து பணிபுரிந்த நாட்கள், பயணித்த நாட்கள் அருமையாக இப்பொழுது பிஞ்சுவாக்கும் பங்கிலே பொறுப்பேற்று கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சிறப்பாக
நுங்கம்பாக்கத்திலும் அதனைத் தொடர்ந்து சாஸ்திரி நகரிலும் பணிபுரிந்துவிட்டு இப்பொழுது நம்முடைய கிழச்சேரி பங்கிற்கு வந்து பிஞ்சுவாக்கம் பங்கையும் பொறுப்பேற்றுக் கொண்டு குருமட மாணவர்களை வழிநடத்தும் பணியில் இருக்கும். அவருக்காக செபிப்போம். அவரை இறைவன் ஆசீர்வதிக்கும், தொடர்ந்து வழிநடத்தவும். அருமையாக செபாஸ்டின் தம்பி அவர்களும் பழகக்கூடியவர், மிக சிறப்பாக பணி செய்யக்கூடியவர். தொடர்ந்து இறைவன் அவரை ஆசீர்வதிக்க செபிப்போம். கிளைச்சேரி பங்கின் சார்பாக அருத்தந்தி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஷாலெல்லாம் இருக்கு, அருத்தந்தை கேட்டுக்கொண்டார், வேண்டாம் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு இணங்க நன்றிகளை கரவொலியிலே தெரிவித்திருக்கின்றோம். தொடர்ந்து குருக்களுக்காக செபித்துக் கொள்வோம். கடவுள் நம்மையும் நம்முடைய பங்கையும் குருக்கள் வழியாக தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இரு ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் மரிய வியனியின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடம் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். சிங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். சிங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரே பக்தனியல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மண்ணு கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மண்ணு கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமோ உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பசுத்தாவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சோசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவதாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிழச்ச நிறை ஊழியர் அனைத்தாட்டு பத்திரி ஞானம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.